கோவை பிரைம் டைம் திறப்பு விழாவுக்கு உக்கடம் புதிய பேருந்து நிலையம் தயார் நிலையில் உள்ளது. பயணிகளுக்கான உணவகம், கழிப்பறை மற்றும் கடைகள் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து நகர பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் வாலாங்குளத்தின் ஒரு பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மிதப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக உக்கடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த குளக்கரையை சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தெரியவரும். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் உற்சாகமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மூத்த நிர்வாகி சுகுமார், மற்றவர்கள் பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு அவர்கள் காதிலேயே உறக்க விசில் அடியுங்கள் என்று ஆவேசமாக பேசினார். 2025-26 கல்வி ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு இன்று கோவை மாவட்டத்தில் தொடங்கியது. இந்த தேர்வு மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 130 தேர்வு மையங்களில் 365 பள்ளிகளைச் சேர்ந்த 19,344 மாணவர்கள் மற்றும் 16,368 மாணவிகள் என மொத்தம் 35,712 பேர் தேர்வு எழுதுகின்றனர். கோவை வரதராஜா மில் பஸ் ஸ்டாப் அருகே அதிவேகமாக வந்த கார் வலதுபுறம் உள்ள பக்கவாற்று சுவற்றில் மோதி தூக்கி எறியப்பட்டு இடதுபுறம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. காரில் வந்தவர்கள் மது போதையில் இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.